நெல்லிக்காய் நவமி அன்று நெல்லிக்காய் மரத்தை வணங்கி மரியாதை செலுத்துதல். ஏனென்றால் சிருஷ்டியில் நெல்லிக்காய் தான் மூல மரம். மேலும் ஆம்லாவை வணங்குதல் மற்றும் ஆம்லாவின் கீழ் அமர்ந்து உணவு உண்ணுதல் 2 பசுவை தானம் செய்ததற்கு சமமான பலன் தரும் என்று சாஸ்திரத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆம்லா மரத்தை தரிசிப்பதால் ஒரு பசுவை தானம் செய்த பலன் அந்த மரத்தின் கீழே அமர்ந்தால் 2 பசுவை தானம் செய்த பலன் கிடைக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆம்லாவை ஆதரித்து பூஜை செய்வது, ஏனெனில் இது இறைவனுக்கு பிரியமான ஆதிமரம் ஆகும். மேலும் இந்த நெல்லி மரம் மனித குலத்துக்கு செய்ததை கணக்கிட இயலாது. நம் உடலில் 6 ரசம் உள்ளது. 5 ரசம் நெல்லிக்காயின் மூலம் கிடைக்கிறது. நெல்லிக்காயின் துகள்கள் நெல்லிக்காயின் முக்கியத்துவம், இது நம் உடலுக்குள் மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. உயர்தர துகள்களை உருவாக்குகிறது. சயவன் ரிஷி இந்த நெல்லி மர பிரயோகத்தால் முதுமையிலிருந்து இளமைக்கு திரும்பினார். அப்போது நெல்லி நவமி அன்று நெல்லி மரத்தை பூஜிப்பது இந்திய கலாச்சாரம். இந்து மதத்தின் மேன்மை என்னவென்றால், எதனால் உங்கள் உடலை ஆரோக்கியமாக இருக்கிறதோ, உங்கள் மனம் தூய்மையாகவும் உங்கள் புத்தியை தெய்வீகமாக்கும் மற்றும் உங்களுக்கு முக்தி அளிக்கும் வழிமுறைகளை ஆதரிப்பதன் மூலம் நீங்களே ஆதரிக்கக்கூடியவராக மாறுகிறீர்கள். நான் என் குருவை ஆதரித்தேனா, அல்ல இந்த விழா பண்டிகைகளையா? ஆம்லா மரத்தை பூஜை செய்யும் போது ஆம்லா மரத்தை பூஜை செய்யும் போது ஓம் தாத்ரே நமக, ஓம் தாத்ரே நமக, ஓம் தாத்ரே நமக இந்த மந்திரம் சித்தியை வழங்கக்கூடியது என்று கூறப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி, வெள்ளிக்கிழமை தவிர்த்து மீதி நாட்களில் நெல்லிக்காயை உண்பது உடல் ஆரோக்கியத்திற்கு வரப்பிரசாதமாகும். 1 அல்லது 2 கிலோ நெல்லிக்காயை கழுவி குக்கரில் போட்டுவிடுங்கள். 5 கிராம் 1 கரண்டி தண்ணீர் சேர்த்து விடுங்கள். முதல் விசில் வந்தாலும் வராவிட்டாலும் இறக்கிவிடுங்கள். சூடு தணிந்ததும் ஆம்லாவின் கொட்டைகளை நீக்கிவிடுங்கள். அதை நன்றாக கிளறி மசித்து விடவும். எவ்வளவு நெல்லிக்காயோ அவ்வளவு சர்க்கரை. 2 கிலோ ஆம்லா இருந்தால் 2 கிலோ சர்க்கரை, அல்லது 2 கிலோவிற்கு குறைவாக சர்க்கரை குறைவாக வேண்டுமெனில் அவ்வளவு மட்டும் போடுங்கள். 2 கிலோ ஆம்லா இருந்தால் 2 கிலோ சர்க்கரை 4 கிலோ கலவை ஆகும். 2 கிலோவை வைத்து விடுங்கள். மீதமுள்ள 2 கிலோ ஆம்லாவில் மஞ்சள் பொடி, மிளகாய், பெருங்காயம், கொத்தமல்லி, சீரகத்தின் தாளிப்பு, பூண்டு தாளிப்பு சேர்த்து சட்னி செய்து வையுங்கள். உணவுக்கு முன்பு நீங்களும் சிறிது சாப்பிடுங்கள் மற்றும் குழந்தைகளுக்கும் கொடுக்கவும். மீதமுள்ள 2 கிலோ 1 கிலோ வைத்திருந்தால், யாருக்காவது டீ குடிக்கும் பழக்கம் இருந்தால் சூடாக வெந்நீரில் கலந்து அதை கரைத்து சுவையான டீ குழந்தைகளுக்கும் சிறுமிகளுக்கும் தனக்கும். சர்பத் குடிக்கும் விருப்பம் இருந்தால் அதில் குளிர்ந்த தண்ணீர் சேர்த்து குடிக்கவும். குழந்தைகளுக்கும் சிறுமிகளுக்கும் ஸ்வப்ன தோஷம் இருந்தால் அல்லது நீர் வடிதல் அல்லது கன்னங்கள் குளிர்ந்து போனால் அதில் 1 கிராம் மஞ்சள் தூள் சேர்த்து விடுங்கள். கரண்டியின் பின்புறத்தில் இருந்து தண்ணீர் படும் நோய் நீங்கும். சளி நீங்கும். ஸ்பந்த தோஷம் நோய் நீங்கும். கண்களில் எரிச்சல் போய்விடும். முகத்தில் இருந்த பருக்கள் குணமாகும். சோகை நிறம் வந்தால், ஹீமோகுளோபின் குறைந்திருந்தால் குணமாகும். இன்னொரு விஷயம், நெல்லி சாறு, இதில் இஞ்சி சாறு கலந்து சர்பத் செய்தால் அதை சில சமயம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொடுத்து குடியுங்கள். பசியையும் ஏற்படுத்தும். மிகச்சிறந்த ரசாயனம். வாதம், பித்தம் மற்றும் கபம் 3 தோஷங்களை நீக்கும். பித்தத்தை சமப்படுத்தும். நீண்ட ஆயுளையும் தரும். ஆரோக்கியம் மற்றும் சிறந்த நிறம், வலிமை, உடல் சதை மற்றும் சக்தியையும் அளிக்கும் நெல்லிக்காய். இதை உபயோகித்தால் விரைவாகவே சக்தி கிடைக்கும். ஏனெனில் இஞ்சியில் இருக்கிறதே, அது விரைவாக ஜீரணமாக்கிவிடும். மேலும் நெல்லி சாற்றில் 5 ருசிகள் நிரம்பி இருக்கும். உற்சாகமும் குளிர்ச்சியையும் வழங்கும். இந்த சாறு இரத்தம், விந்தையும் அதிகரிக்கச் செய்யும். உடலை பலப்படுத்தும் நெல்லி. இஞ்சி ஆம்லா சர்பத் ஆகட்டும், ஆம்லா சவன்பிரஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும், நான் சொன்ன அந்த கலவை ஆகட்டும்,
எல்லாமே பயனுள்ள. இதனை சாப்பிட்டால் கண்களின் ஒளி அதிகரிக்கும், நிறத்தில் பிரகாசம் வரும், முடியின் வேர்கள் பலமாகும், மூளை மற்றும் இருதயத்திற்கு புத்துணர்ச்சியும் குளிமையும் கிடைக்கும், அதேபோல் சக்தியும் கிடைக்கும். இது முதுமையை தள்ளி வைக்கும், பித்த பாதிப்பால் ஏற்படும் கண் எரிச்சல், சிறுநீர் எரிச்சல், அமிலத்தன்மை, அதிக மாதவிடாய், வெள்ளைப்படலம், பைல்ஸ், அஜீரணம் போன்றவற்றை நீக்குகிறது. இந்த சீசனில் உடலை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள பேரிச்சம்பழம் உபயோகிக்க வேண்டும். பேரிச்சம்பழம் உடனே சக்தியையும் உற்சாகத்தையும் தரும். இது இரத்தத்தையும் தசைகளையும் விந்துவையும் அதிகரிக்கும். இது இருதயத்திற்கும் மூளைக்கும் டானிக் ஆகும். பேரிச்சம்பழம் மலச்சிக்கலை அகற்றும், நிறத்தை அதிகரிக்கும். பாலுடன் சாப்பிடு பலவீனத்தை போக்க மற்றும் மலச்சிக்கலை போக்க பேரிச்சம்பழத்தை நன்றாக கழுவி இரவு ஊற வைத்து காலை சாப்பிட வேண்டும். குழந்தைகளுக்கு 2 முதல் 4 வரை பேரிச்சம்பழம், பெரியவர்களுக்கு 4 முதல் 7 வரை பேரிச்சம்பழம். மேலும் ஒரு டானிக் உள்ளது. தண்ணீர் கஷ்கொட்டை மாவு 250 கிராம் அல்லது 500 கிராம், அதே அளவு நாட்டு நெய் சேர்த்து சிறிது மாவின் நிறம் மாறும் வரை வறுக்கவும். பின்னர் அதே அளவு பேரிச்சம்பழம் மாவும் நெய்யும் சேர்த்து கலவை செய்யவும். ஒவ்வொன்றும் 1 கிராம் எடையுள்ள உருண்டைகளாக உருட்டி வையுங்கள். 2, 3, 4 உருண்டைகள் குழந்தைகளுக்கு கொடுங்கள். வயது 12 ஆனவர்கள் கூட உயரம் அதிகரிக்காமல் இருந்தால் உயரம் கூடும், பலவீனமாக இருந்தால் பலவீனம் நீங்கும், சக்தி அதிகரிக்கும். யாராக இருந்தாலும் சாப்பிட்டால் வலிமை, ஆரோக்கியம், உடல் புஷ்டி, வீரியம் வரும், புஷ்டி தரும். அதிக அகந்தை கொண்டவர்களின் ஆயுள் குறையும். அதிகமாக தேவையற்ற பேச்சு பேசுவோரின் ஆயுளும் குறையும். பிறரின் கண்டனம், பொறாமை செய்வோரின் ஆயுளும் குறையும். தீய பழக்கங்களில் சிக்குபவர்களின் ஆயுளும் குறையும். சிறிய விஷயத்திற்கே கோபப்படுவோரின் ஆயுளும் குறையும். அதிகமாக சாப்பிடுவர்களின் ஆயுளும் குறையும். இரவு நேரமாக சாப்பிடுபவர்கள், தேவையில்லாமல் சாப்பிடுபவர்கள், நடந்து கொண்டே சாப்பிடுபவர்கள், நின்று கொண்டே சாப்பிடுபவர்கள், அவர்களின் உடல் ஆரோக்கியம் குறையும், ஆயுளும் குறையும். மற்றும் நண்பர் குடும்பத்தினருக்கு துரோகம் செய்பவர்கள், துறவிகளை நிந்திப்பவர்கள் ஆயுளும் குறையும். ஆனால் பிரம்மச்சரியத்தை பின்பற்றுபவர்களின் ஆயுள் கூடும். பிராணாயாமம் செய்யுங்கள். 1 நிமிடம் காலம் பிராணவாயுவை உள்ளே நிறுத்தி வைத்து பிறகு மெதுவாக வெளியே விடுங்கள். பிறகு வெளியே நிறுத்தி 50 முதல் 60 வினாடிகள் இருங்கள். இப்படி 2 பிராணாயாமம் செய்யுங்கள். ஒன்று உள்ளே, வெளியே தடுத்து மற்றொன்று வெளியே, உள்ளே தடுத்து பிறகு வெளியே. இந்த 2 பிராணாயாமங்களும் வெளியே செய்யப்படுகின்றன. உங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் அது உங்கள் நரம்புகள் வழியாக வெளியேற வேண்டும். உங்கள் உடல்நலம் ஒரு அத்தியாவசிய பொருளாக மாறும்.